நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்கிற மாதிரி ரொம்ப வேதனையாக இருக்கும் குட்டிமா. இனிமேல் அந்த கவலையே கிடையாது. எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இனிமேல் சொந்த வீட்டில் சுதந்திரமா நம்ம இஷ்டத்துக்கு யாரோட தொந்தரவும் இல்லாமல் இருக்கலாம். இதை சொல்றதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வாழ்ந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டிமா. நமக்குன்னு சொந்த வீட்டில் கம்பீரமா சேரை போட்டு உட்காந்து ஏன் வீடுங்கிற கர்வத்தோட அரை கப் காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பெருசா இல்லாட்டியும் சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி செட்டில் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சிட்டி சென்டர்லேயே ஒரு குட்டி பங்களா நமக்குன்னு சொந்தமாக போகுது. அது எனக்கு எவ்வளோ கர்வமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வீட்டை காலி பண்ணி இந்த ஹவுஸ் ஓனர் கூட எவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் குட்டி அந்த வீட்டில் தங்க போகிறோம். நாளையிலேருந்து நம்ம சொந்த வீடு தான். இனிமே வீட்டை காலி பண்ணுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம வீடு குட்டிமா, யாரால எந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்துக்கிறேன். லேடிஸ்க்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு வாங்குறதா லட்சியமே. சாதிச்சிட்டோன்னு அப்போதான் சொல்ல முடியும். அப்பப்போ ஒருத்த வந்து வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இனிமே அப்படிலாம் நடக்காது குட்டிமா. நான் சாதிச்சிட்டேன் குட்டிமா. கல்யாணம் பண்ணிக்கிறது, அழகான குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஆனால் அது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது. அதான் இப்போ நம்ம வாங்கி சாதிச்சிட்டோம்ல. உண்மைதாங்க. ஆனா சொந்த வீடு வாங்கிட்டாலே எல்லா கமிட்மெண்ட்டும் முடிஞ்ச மாதிரி ஆயிடாதுல்ல. குழந்தைங்களோட படிப்பு, அவங்க கல்யாணம்னு நம்ம பண்ண வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆனால் அது எல்லாத்துக்கும் பேஸ் அஸ்தி வரன்னு பார்த்தனா சொந்தமான வீடு. அதான் இப்போ வீடு வாங்கியாச்சுல. நமக்கு பிறக்க போற பிள்ளைங்களோட படிப்பு, எதிர்காலம், கல்யாணம் அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை வேணுமே. எப்ப பெற்று தரலான் இருக்க? என்னால உடனே எல்லாம் முடியாது. நேரம் வரும்போது கண்டிப்பா நடக்கும். முதல்ல எத்தனை வேணும்னு சொல்லுங்க. அப்படி கேள்றேன் என் குட்டிமா. கீழே 3, மேல 2, மொத்தம் 4. 4? இது என்ன கணக்கு? கணக்கு இருக்கு குட்டிமா. புது வீட்டுல கீழே 3 பெட்ரூம், மேல 2 பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மீதி 4 பெட்ரூம் இருக்கும். ஒரு பெட்ரூம்ல ஒரு குழந்தை ஃபில் பண்ண கூட 4 குழந்தை தேவைப்படுதுல. ஐயோ, ரூமோட கணக்கு வச்சு பிள்ளைங்களை முடிவு பண்ற ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. என்ன வேணாலும் சொல்லிக்க குட்டிமா, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நம்ம குழந்தைங்களை வளர்க்கறது மட்டும் எப்படின்ற ஃபார்மேட் சொல்லி கொடு, அதை நான் அப்படியே கத்துக்கிறேன். சொல்லி கொடுக்கறேன். முதல்ல குழந்தை பிறக்கட்டும், ஓகேவா? இப்போதைக்கு குட் நைட். இரு குட்டிமா. புது வீடு கலக்க போறோம். எஸ். வீடு எப்படி இருக்கு? ஐயோ ஏ ராசா, சூப்பரா இருக்குடா நம்ம வீடுமா. வாங்க சார், தம்பதிக்கு 2 பேரும் புது வஸ்திரத்தை உடுத்திட்டு இப்படி மழையில வந்து உட்காருங்க. துளசி பத்மா, எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. வா. மாப்ள, வாங்க மாமா. வா. துளசி, மாப்ள இத வாங்கிக்கங்க. என்னது இது? அம்மா வீட்டு சீர் மாப்ள. சாஸ்திரப்படி நாங்க செய்ய வேண்டிய முறை. வாங்கிக்கோ துளசி. தேங்க்ஸ். துளசி, இதுல உனக்கு பட்டு புடவையும் மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டியும் இருக்கு, கட்டிக்கங்கம்மா. நீங்க 2 பேரும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும். அதான் எங்களோட ஆசை. என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பிறந்த வீட்டுல எடுத்து கொடுக்கிற துணிகளை போட்டுக்கிறது தான் வழக்கம். மாத்திக்கங்க. அத்தை, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கான ட்ரெஸ்ஸை மாய மேடம் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதைத்தான் போட்டுக்க சொல்றாங்க. எங்க சித்தி ஆசையா எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதே போட்டுக்கலாமே. என்ன பேசுற துளசி? அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா மாயா மேடம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? கிரகப்பிரவேசம் அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தானே போட்டுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப போட்டுக்கலாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? மாப்பிள்ள, இது பிறந்த வீட்டு சீரு. இத போட்டுக்கிட்டு மனையில உட்கார்றதுதான் வழக்கம்.
அதான் நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நாங்க போட்டுக்கிறோம் அத்தை. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாயா முறைன்னு ஒண்ணு இல்லையா? சித்தி இதுதான் வழக்கங்கிறாங்க. நம்ம வேற மாதிரி பண்ணா அவங்க பாரு மனசு துளசி, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது நமக்குள்ள எதுக்கு ஆர்குமெண்ட்? அத்தை சொன்னா புரிஞ்சுப்பாங்க. மாப்பிள, நான் அம்மா ஸ்தானத்துல இருந்து மனசார செஞ்ச புகுந்த வீட்டு சீரு. துளசி கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் இதத்தான் போட்டுக்கணும்னு. அத்தை நீங்க சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. மாப்பிள, நான் தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். இவளை நான் மகளா ஏத்துக்கிட்டதுக்கு அடையாளமா தான் இத போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாப்பிள. ஏங்க, நம்ம இந்த ட்ரெஸ்ஸே போட்டுப்போம். இது எங்க அம்மா வீட்டு சீரு. என்ன துளசி இது? இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத சென்டிமெண்ட்ல இப்ப முக்கியத்துவம் தர தேவையில்ல. தமிழே, இன்னும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கலையா? ஐயர் கூப்பிடாரு பாரு. வரேன் இருமா. மாமா, இந்த ட்ரெஸ் நான் இப்ப போட்டுக்கிட்டாலும் போடாட்டியும் நமக்குள்ள இருக்கிற உறவு பாசனம் அப்படிதான் இருக்க போகுது. ஆனா இந்த வீடு எனக்கு சொந்தமானதுக்கு காரணமே மாயா மேடம் தான். அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்க வேண்டாமா? இந்த வீடு எனக்கு கிடைச்சதுக்கு நான் நன்றி காட்ட வேண்டாமா? மாயா மேடம் வர்றப்போ அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நாங்க போட்டுக்கிறோம். அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிறோம். மாமா, அத்தை கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. அவங்க பெரிய பெரிய விஐபிங்க. அவங்க வர்றப்ப தர்ம சங்கடம் பாட போகுது. பத்மா, மாப்பிள்ள சொல்றதும் நியாயம் தானே. தாய் வீட்டு சீருங்கிறது முக்கியம்தான். ஆனா அதை விட மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ஆசீர்வாதம் தான் முக்கியம். போட்டுக்கிற துணியில என்ன இருக்கு? இத பாருங்க, அவங்க பெரிய மனுஷங்க, வீடெல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த துணியை தான் இவங்க போட்டுக்கணும். மா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பத்மா, பெருசுப்படுத்தாதீங்க. மாயா மேடம் கொடுத்த துணியே போட்டுக்கிட்டோம். நம்ம கொடுத்த துணியை அப்புறமா போட்டுக்கிட்டுமே. நிறைய விசேஷங்கள் தான் வரப்போகுது. என்ன? சரிங்க, மாப்பிள்ளையோட விருப்பப்படியே பண்ணிட்டோம். நான் தப்பா எடுத்துக்கல. தேங்க்ஸ் அத்தை. மாப்பிள்ள, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திக்குவாங்க. டைம் ஆயிட்டு இருக்கு. வா, சீக்கிரம் வாடா. வாங்க, உட்காரு. இந்தாங்க, இந்த மாலை அவளாண்ட கொடுங்க. இதை அப்படியே கையில வச்சுக்கோங்க. நீங்க போடுங்க. நீங்க அவளுக்கு போடுங்க. டேய், டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு டேய், வந்தேன். நீங்க கொஞ்சம் இருடா, வேலை இருக்கு. நாம ரெண்டு பேரும் இங்க இருந்தா இப்படி யாராவது போனாதான் வருவாங்க. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சார், மோகன் வரல. மோகன் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கான். வீடு ஷிஃப்ட் பண்றதா இன்னைக்கு ஓனர்கிட்ட சொல்லிட்டோம். சாமான எல்லாம் ஷிஃப்ட் பண்றதுக்காக ஆளுங்களோட இருக்கான். சரி, வந்துருவான். சரிடா, நான் சரி, போயிட்டு நீ போய் வரேன். பாத்துட்டு வா. வாங்க சார். ஹலோ. வாங்க பிரபாகர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ். வாங்க தம்பி. Thanks. வாங்க. மாமா, மாயா மேடம் வந்திருக்காங்க, கொஞ்சம் ரிசீவ் பண்ணுங்களேன். வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம். வாங்க வாங்க. கொடுங்க. வாங்க மேடம். வணக்கம். ஏய், உட்காருங்க. இந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மேடம். சார், வாங்க சார். வாங்க வாங்க. இங்க யாருங்க தமிழரசு? இங்க எந்த ஃபங்க்ஷனும் நடக்க கூடாது. எல்லாத்தையும் நிறுத்துங்க. யார் சார் நீங்க எதுக்கு போட சொல்றீங்க? இந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் நடக்க கூடாது. கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கோம். இது ஸ்டே ஆர்டர்.
எங்களோட ப்ராப்பர்ட்டி. நாங்க இவருக்கு முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இருக்கலாம் மேடம். ஆனா தான் அப்பாவோட சொத்தை யாரும் யாருக்கு விற்க கூடாதுன்னு சொல்லி மினிஸ்டரோட சன் ஸ்டே வாங்கியிருக்காரு. அதனால கோர்ட் ஆர்டர் படி எல்லாரும் வெளியே போயிடுங்க. இனி இந்த வீட்டோட பேர்ல யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அது செல்லாது. சார், உரிமை இருக்கு இல்லங்கறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல விசேஷம் நடக்கட்டும். அதை தடுக்காதீங்க. என்ன மேடம் பேசுறீங்க? இந்த ப்ராப்பர்ட்டில வில்லங்க இருக்குன்னு சொல்றோம், விற்க கூடாதுன்னு சொல்றோம், வித்தது செல்லாதுங்கிறோம். வீடே சொந்தமாகலைங்கிறப்போ எப்படி கிரக பிரவேசம் பண்ண முடியும்? இது கோர்ட்டோட ஆர்டர் மேடம். ஒழுங்கா காலி பண்ணிடுங்க. இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட், அரெஸ்ட், வீட்டை சீல் வைக்கிறதுன்னு பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். என்ன மேடம் இதெல்லாம்? ஐம் சாரி தமிழ். இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், விசேஷம் நடக்க போற நேரத்துல இப்படி கலாட்டா பண்றீங்களே, வேண்டாங்க. ஐயா, நாங்க கலாட்டாவெல்லாம் பண்ணலாங்க ஐயா. இது கோர்ட்டோட ஆர்டர். நீங்க காலி பண்ணிக்கிறது நல்லது. தழுப்பா, என்னங்க இது? அப்பா கொடுத்தது மகன் எங்க தடுக்கணும்? அவங்க பிரச்சனையில எங்க மாப்பிள்ளை தலையை உருட்டுறீங்க. இத பாருமா, இதுக்கு மேல எங்களால விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. தமிழ், ஐம் சாரி. ஐயோ கடவுளே, என் பிள்ளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. வீடு கொடுக்கறேன்னு சொல்லி இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? ஐயோ, சொந்தமா ஒரு வீடு வாங்கணுன்றது என்னோட ரொம்ப வருஷ கனவு. அது இப்ப நினைவாக போகுது. இந்த சிட்டி சென்டர்லயே ஒரு குட்டி பங்களா நமக்குன்னு சொந்தமாக போகுது. அது எனக்கு எவ்வளவு கர்வமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ள, என்னங்க இது? நீங்க எவ்வளவு தைரியமான ஆளு. இதுக்கு போய் கண்கலகிறீங்களே, விடுங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல மாமா. வீடு வாங்கிட்டேன்னு ஊரெல்லாம் பெருமையா சொல்லியிருக்கேன். இப்ப நான் எல்லாரும் மூஞ்சில எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. எதுவுமே நம்ம கையில இல்ல மாப்பிள்ள. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். சரி வாங்க, வீட்டுக்கு போலாம். வார்த்தைகள் பூவானா வீடே தோட்டம், வாழ்க்கையில் நாளும் தேரோட்டம். வார்த்தைகள் தீயானால் புகையின் மூட்டம், கண்களில் ஓடும் நீரோட்டம். புன்னகை தன்னை விற்று புலம்பலை வாங்காதே, இலங்கை தீவை போ. பேரண்டி, வாடா 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 வா. டாட்டா போலாமா? டாட்டா போலாம், வரியா? இல்லடா, என்னம்மா இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. வா 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 வா. இருடா இருடா, அழாதரா செல்லம். இந்த கிளம்பியாச்சு, அவ்வளவுதான். எங்க நான் ரெடிங்க. ஆமா, லாவண்யா எங்க? தோ வரா. அவளை கூப்பிடுமா? இது வந்துட்டு ரெடி ஆயிட்டேன். சரி கிளம்பலாமா? கிளம்பலாமா? நீ கிஃப்ட் எடுத்துக்கோ, மறந்துட போற அவசரத்துல. நான் அப்பவே சொன்னேங்க, கார்ல எடுத்து வைடான்னு. எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. கிளம்புங்க தான்ப்பா சொன்னேன். ஏன் அதை கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சிட்டே சொல்றது? வர வர ரொம்ப சேட்டை பண்றடா. கிளம்புங்க, வாங்க. டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க. டேய், நாங்க போயிட்டு வரோம். நீ வந்து கேட் லாக் பண்ணிக்கோ. சொல்றேன்ல, வாயேண்டா. சீரான பாரு. வா லாவண்யா. வாடா கண்ணு. ஓ, கீழே போட்டியா? வா வா, வேற வாங்கி தரேன், வா. சமத்து குட்டியில வா, கார்ல உட்காருமா? வா. அம்மா, இந்த குழந்தை எப்படி? மாமா, ஒரு நிமிஷம். அம்மா போன் பண்றாங்க, என்னன்னு கேட்டு வரேன். பேசுமா, என்னன்னு கேளு. ஹலோ.
அம்மா கிளம்பிட்டோமா, இன்னும் 1 ஹவர்ல அங்க இருப்போமா. லாவண்யா, நீங்க யாரும் இங்க வராதீங்க. குடியே முழுகி போச்சுடி. ஃபங்க்ஷனை நிறுத்திட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஃபங்க்ஷனை நிறுத்திட்டாங்களா? ஆமா லாவண்யா, இங்க கிரவ பிரேசலாம் பண்ணக்கூடாது, எல்லாரும் வெளியில போங்கன்னு துரத்திட்டாங்கடி. ஐயோ, என்னம்மா சொல்ற? யார் அப்படி பண்ணாங்க? வீட்டை கொடுத்தாருல மினிஸ்டர், அவரோட பையன் கோர்ட்டுக்கு போயிட்டான். என் அப்பா வீடு எனக்கு தான் சொந்தம், எல்லாரும் வெளியில போங்கன்னு லாயரை விட்டு துரத்திட்டாண்டி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. கடவுளே, கேக்குற எனக்கே பதறுதுமா. அண்ணன் என்ன சொன்னாரு? அவனால என்னடி பண்ண முடியும்? புது வீட்டுக்கு போற சந்தோஷத்துல ஊரெல்லாம் கிரகப்பிரவேசம்னு தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப வீடே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவன் முகத்தை என்னால பார்க்க கூட முடியலடி. இடிஞ்சு போய் உக்காந்துருக்காண்டி. ஐயோ, இப்ப என்னம்மா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்களேடி. அம்மா அழாதம்மா, யாரையாவது வச்சு பிரச்சனையை சரி பண்ணிடலாம். நான் இப்பவே அங்க வரேம்மா. இல்ல லாவண்யா, நாங்க எல்லாரும் பழைய வீட்டுக்கே வந்துட்டோம். கோர்ட்டை மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வராத. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. லாவண்யா, என்னால இங்க இருக்கவே முடியல. நான் நேர்ல வந்து பேசுறேன், அங்கேயே வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்னமாச்சு? மினிஸ்டரோட பையன் கோர்ட்டுக்கு போய் ஃபங்க்ஷனை நிறுத்திட்டானா மாமா. அம்மா ரொம்ப அழுறாங்க. அண்ணனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. எனக்கு இப்படிலாம் அவன் அப்பயே எனக்கு தெரியல அவனையா, அதனால தமிழ்ட்ட அப்பயே சொன்னேன். கேட்டாரா அவரு? அந்த சத்யா, மாயா, அந்த மினிஸ்டர் எல்லாமே பக்கா கிரிமினல்ஸ். அவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். கேட்டாரா அவரு? இப்ப அதனால என்னாச்சு? வீட்டையும் தராம ஃபங்க்ஷன் நிப்பாட்டிருக்காங்க. இப்ப யார் காசுங்கும்? நமக்கு தானே. நாம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது எதுக்காகன்னு யோசிக்கணும். அவங்கள கண் மூடித்தனமா நம்ப போய் இப்ப எதுல வந்து முடிச்சிருக்கு பாரு. டேய் நிதிஷ், என்னடா என்னன்னு சொல்ற? தமிழுக்கு ஏதாவது பிரச்சனையா? டேய், உன்னதான்டா கேக்குறேன். இப்படி ஆகும்னு ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியும்பா. தமிழ் தப்பான ஆளுங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்றது ஆரம்பத்துல எனக்கு தெரியும். பின்னால பிரச்சனை வரும் வேணாம் தடுத்து பார்த்தேன். அவர் கேட்கலப்பா. ஓஹோ, அப்ப இதை மனசுல வச்சுட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொன்னியா? ஆமாப்பா, அந்த மினிஸ்டர் இருக்கானே அவன் சரியான ஃப்ராடுப்பா. சட்டவிரோதமா என்னென்ன பண்ணி அவனால லைஃபை நிறைய பேர் தொலைச்சிருக்காங்க. இதை நான் தமிழ்ல ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா. குயிக்கா பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. லவண்யா, என்னம்மா இதெல்லாம்? உன் அண்ணன் மாதிரி கௌரவமான ஒருத்தர் இந்த மாதிரி மினிஸ்டரோடலாம் பழகவே கூடாது. அரசியல்வாதிகளோட உறவுலாம் நமக்கு சரிப்படாதுமா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் மாமா, ஆனா அவர் கண்மூடித்தனமா நம்பிட்டாரு. சரி சரி, அழாதம்மா. ஏதோ இந்த லெவலோட போச்சே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இனிமே அவங்களோட பிசினஸ் செய்யப்பெல்லாம் வேணாமா, எல்லாத்தையும் விட்டுற சொல்லு. இதை விட மோசமான ஆபத்துல இழுத்து விட்டுற போறாங்க. நாங்க சொன்னாலும் அவரு கேட்கல மாமா. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் தமிழ்கிட்ட பேசுறேம்மா. அப்பா, அவசரப்பட்டு அப்படி பண்ணிடாதீங்க. அவர் முன்ன மாதிரி இல்லப்பா. அவர் நல்லது நான் சொல்ல போய் நான் ஏதோ பொறாமனை சொல்றதா என்ன இன்சல்ட் பண்றாரு. டேய், உங்க 2 பேருக்கு ஒத்த வயசுரா, அதனால அப்படி சொல்லிருப்பாரு. நான் வயசுல மூத்தவன், நான் சொன்னா நிச்சயம் கேட்பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, தமிழ்கிட்ட நான் பேசுறேன். ஷேர் ட்ரேடிங் பிசினஸ் தான் நல்லா போயிட்டு இருக்குல்ல, அதுவே அவருக்கு போதுமா. நீயும் கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, இனிமே அவர் புரிஞ்சுப்பாரு. சரிங்க மாமா. டேய், தமிழ் ஒன்றும் தப்பானவர் இல்ல. இது வரைக்கும் நேர்மையான முறையில நியாயமா தான் இருந்திருக்காரு. ஏதோ மினிஸ்டரோட சகவாசத்தால இப்போ ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அதுக்காக உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சரி தப்பெல்லாம் டிசைட் பண்ண தெரியாதுன்னு அவரை குத்தி காட்டி நோகடிக்க கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கப்பா. லாவண்யா, நீ உள்ள போமா. இல்ல மாமா, எனக்கு அண்ணனை பார்க்கணும் மாமா. நான் மட்டுமாவது போயிட்டு வரேனே, ப்ளீஸ். இப்ப வேணாம்மா, நீ போனா இன்னும் தான் வேதனை அதிகம் ஆகும். ஈவினிங் வரைக்கும் பொறுத்துக்கோ, அப்புறமா அவர் ரிலாக்ஸ் ஆனதும் போய் சமாதானம் பண்ணிக்கலாம். போமா, உள்ள போ. போங்க, குழந்தைய எடுத்துட்டு உள்ள போ. அழகாம் பாரு.
துளசி, என்னம்மா தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி கண்காலிங்கன்னா எப்படி? இத பாரு, ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. நடந்ததே நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த வீடு இல்லைன்னா என்ன, எவ்வளவோ வீடுகள் வாங்கலாம். அதுக்கான சாமர்த்தியமும் சம்பாத்தியமும் மாப்பிள்ளை கிட்ட இருக்கு. பார், மாப்பிள்ளை இப்படி நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. போ, போய் மாப்பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லு போ. என்னத்தனுங்க ஆறுதல் சொல்றது? 5000மோ 10,000மோன்னா ஆறுதல் சொல்லி தேத்தலாம். அவ்வளோ பெரிய வீடு போச்சேங்க. நமக்கே மனசு ஆறலைங்கிறப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்?